அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மைண்ட் புக் 24. கட்டுப்பாடுகள் நமது பள்ளி பருவத்திலேயே ஆரம்பமாகிவிடுகிறது. சிறு சிறு பட்டாம்பூச்சிகளாய் தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் சிறு பிள்ளைகளை பல பள்ளிக்கூடங்கள் ஏறக்குறைய சிறைவாசிகளாக மாற்றிவிடுகிறது. இது எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கும் அனுபவங்கள் தான். இப்போது கூட பல பள்ளிகளில் சேர்க்கப்படும் சிறு குழந்தைகள் அழுது கொண்டே இருப்பதை பார்க்கலாம். நாட்கள் கடந்ததும் ஆசிரியர்களின் அதட்டல்களாலோ அல்லது சக மாணவர்களை பார்த்தோ பயத்தின் காரணமாக அமைதியாகி விடுகிறார்கள். மொத்தத்தில் பள்ளி பருவத்தின் ஆரம்பம் மிகப்பெரிய பயமுறுத்தல்களின் ஆரம்பம் எனலாம். சில மேல்நாடுகளில் இக்குறைகளை மிக நாசுக்காக தவிர்த்து விடுகிறார்கள். சில கட்டுப்பாடுகள் கோபத்தின் விளைவாக ஏற்படுகிறது. நாம் பழகிய நபர்களிடம் எதிர்பாராத விதமாக ஏற்படும் அசாதாரணமான நிகழ்வுகளின் காரணமாக இத்தனை வருடம் கொண்ட தொடர்பை துண்டித்து அவர்களிடம் பேசுவதை நிறுத்துவதும் ஒருவித சுய கட்டுப்பாடுதான். ஒரு நண்பர் என்னிடம் சொன்ன ஒரு சம்பவம் இந்த நாமே நமக்கு விதிக்கும் கட்டுப்பாட்டினை குறித்து ஞாபகத்துக்கு வருகிறது. என் நண்பருக்கு பழக்கமான அந்த நண்பர் ஒரு தொழிலதிபர், லட்சாதிபதி. ஒரு நாள் என் நண்பர் அவருடைய தொழில் நிறுவனத்துக்கு சென்ற பொழுது அந்த நண்பர் என்ன காரியமாக வந்திருக்கிறாய் என்று கேட்டிருக்கிறார். இவர் சும்மா இந்த பக்கம்தான் வந்தேன், நம்ம பையன் இங்கதானே இருக்கான், பார்த்துட்டு போலாம் என்று வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பய என்று இவர் சொன்ன வார்த்தை அந்த தொழிலதிபரை சற்று நோக செய்தது. நண்பன் தான் சொல்லுகிறான், இது சாதாரணமாக உபயோகிக்கும் வார்த்தை தான் என்று அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் பணம் நடுவில் இருக்கிறது. உடனே அவர் கோபப்பட்டார். என் நண்பர் கேட்டிருக்கிறார், இதற்கு ஏன் கோபப்படுகிறாய், நாம் சாதாரணமாக பயன்படுத்தும் வார்த்தைகள் தானே என்று சொன்னதற்கு அவர் அதை வலுக்கட்டாயமாக அந்த தொழிலதிபரான நண்பர் மறுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் என் நண்பர் கேட்டிருக்கிறார், இந்த மின்விசிறியை போட முடியுமா என்று கேட்டிருக்கிறார். உடனே அந்த தொழிலதிபரான நண்பர் சொல்லியிருக்கிறார், உனக்கு மின்விசிறி எல்லாம் கேடா என்ற அர்த்தத்தில் பேசியிருக்கிறார். என் நண்பர் நொந்து போனார். உடனே அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார். இதை என்னிடம் வருத்தமாக பகிர்ந்து கொண்டார். இது ஏன் அவர் ஒரு விதமான கட்டுப்பாட்டை அந்த தொழிலதிபரான நண்பர் தனக்கு விதித்துக் கொண்டார் என்று கேட்டார். நான் அதற்கு சொன்னேன், அந்தஸ்து என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, அதில் நுழைவதற்கு பலர் அனுமதிப்பதில்லை. இந்த கட்டுப்பாட்டை நீயும் எடுத்துக்கொள்ளலாம், ஏன் அங்கு சென்று அவமானப்படுகிறாய் என்று நான் சொன்னேன். அவர் தனக்குள் ஒரு சுய கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார். அந்த நண்பரின் தொடர்பையே நிறுத்தி கொண்டார். தனிப்பட்ட முறையில் பிறர் நம் மீது விதிக்கும் கட்டுப்பாடுகளின் விளைவுகள் பல்வேறு சமயங்களில் நம் மனதை நோக செய்கிறது. அனைத்துமே தவறான புரிதல்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளால் ஏற்படுகிறது. இது நிரந்தர பிரிவையும் உண்டாக்குகிறது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் அந்த பெண்மணியானவர் கணவனை மதிப்பதில்லை. காரணம் என்னவென்றால் உறவினர் மேல் அவருக்கு அலாதி பிரியம். உறவினர்கள் என்ன சொல்வார்களோ, உறவினர்கள் என்ன மாதிரி தன்னை நினைப்பார்களோ என்ற கனவிலேயே தன் வாழ்க்கையை கொண்டு சென்று கொண்டிருந்தார். கணவனை மதிக்காத ஒரு சூழ்நிலை வந்து கொண்டே இருந்தது. ஒரு சமயத்தில் இந்த பெண்மணிக்கு ஒரு அரசு வேலை கிடைத்தது. அந்த பெண்மணி என்ன செய்தார், உடனே நடவடிக்கையில் இறங்கினார். தன்னை உறவினர்கள் மெச்ச வேண்டும், தன்னை உயர்வாக கருத வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்தார். அது அவரே அவர்கள் கொண்டு வந்த ஒரு கட்டுப்பாடாக இருக்கிறது. கணவன் மீது கொண்டு வந்த ஒரு கட்டுப்பாடாகவும் அதை நடைமுறைப்படுத்த பார்த்தார். கணவர் ஒதுங்கி கொண்டார். கடைசி இந்த பெண்மணியின் அபிப்பிராயம் என்ன தெரியுமா, அதனுடைய தனிப்பட்ட முடிவு என்ன தெரியுமா, கணவனை விட உறவினர்களே போதும் என்ற முடிவில் அவர் தனியாக வாழ்கிறார். இது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு கதை. பிறர் நம் மீது விதிக்கும் கட்டுப்பாடுகள் நம்மை சீர்படுத்தும் கட்டுப்பாடுகளாகவும் இருக்கிறது. இவை எவையெனில் காவல்துறை கட்டுப்பாடுகள், நீதிமன்ற கட்டுப்பாடுகள், தொழிற்சாலை கட்டுப்பாடுகள், பள்ளிக்கூட கட்டுப்பாடுகள், இப்படி பல கட்டுப்பாடுகள் நமக்கு விதிக்கப்படும் பொழுது அது சமூகத்தின் மீது பயம் கலந்த அக்கறையை நமக்குள் ஏற்படுத்துகிறது. அது நம் நலனுக்கும் ஏற்றதாகவே இருக்கிறது. சமூகம் விதிக்கும் பல கட்டுப்பாடுகளை மீறுபவர்கள் தான் சிறையில் வாடுகிறார்கள், பலர் தற்கொலை செய்கிறார்கள், வேறு பல காரணங்களால் மரணித்து போகிறார்கள். நாளிதழில் வெளிவந்த இந்த செய்தியை சற்று பாருங்கள். ஒரு மனிதர், அவருக்கு 2 விதமான கெட்ட பழக்கங்கள் இருந்தது. ஒன்று குடிப்பழக்கம், இன்னொன்று சீட்டாடும் பழக்கம், சூதாட்டம். இவர் அடிக்கடி குடித்துவிட்டு வந்து சீட்டாடுவதற்கு தன் மனைவியிடம் பணம் கேட்டு மிரட்டுவார், அடிப்பார், பலவித தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருந்தார். இது வழக்கமாக இருந்தது. மனைவி அதை பொறுத்து கொண்டே வந்தார். இதனுடைய உச்சகட்டம் என்னவென்றால், ஒரு நாள் இந்த மனிதர் வீட்டுக்கு வந்திருக்கிறார். மனைவியிடம் பணம் கேட்டிருக்கிறார். மனைவி இல்லை என்று சொன்னவுடன் மிகப்பெரிய ஒரு தகராறை ஏற்படுத்தி இருக்கிறார். அத்துடன் விடவில்லை. அவர் வீட்டுக்குள் தேடி பார்த்திருக்கிறார். ஒரு இடத்தில் பணம் இருந்திருக்கிறது, 20,000 ரூபாய் இருந்திருக்கிறது. அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் உடனே
குடித்துவிட்டு அத்தனை பணத்தையும் சீட்டாடி தோற்றுவிட்டு திரும்பி வந்திருக்கிறார். இதை அறிந்த மனைவி துடிதுடித்து போனார். காரணம், அவருக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். அந்த 2 மகன்களுக்கும் கல்வி கட்டணம் செலுத்துவதற்காக வைத்திருந்த பணத்தை கணவர் குடித்து விட்டாரே, சீட்டாடி தொலைத்து விட்டாரே என்ற ஒரு விரக்தியில் மனைவி தற்கொலை செய்து கொண்டார். இந்த சமூக கட்டுப்பாடுகளை மீறுவதனால் நமக்கு எவ்விதமான விளைவுகள் ஏற்படுகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டுப்பாடுகளை 2 விதமாக இதில் பிரித்து கொள்ளலாம். இந்த சம்பவத்தை வைத்து, ஒன்று குடிப்பழக்கம். குடிப்பழக்கமானது சுய கட்டுப்பாட்டை சேர்ந்தது. ஏனென்று சொன்னால் நாடு முழுவதும் மதுக்கடைகள் இருக்கிறது. நீங்கள் சுய கட்டுப்பாட்டோடு இருந்தால் மட்டுமே நீங்கள் குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவர முடியும். சீட்டாடும் பழக்கம் என்பது காவல்துறையினால் கட்டுப்பாடாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு பழக்கம். ஆனால் அதை நீங்கள் மீறும் பொழுது, உங்களுடைய சுய கட்டுப்பாட்டை மீறி காவல் கட்டுப்பாட்டை நீங்கள் மீறும் பொழுது அது உங்களுக்கு மிக பெரும் பாதகமாகிறது. இதில் 2 விதமான கட்டுப்பாடுகள் மீறி இருக்கிறது. ஒன்று சுய கட்டுப்பாடு, இன்னொன்று காவல்துறை வைத்திருக்கின்ற கட்டுப்பாடு. இதை மீறும் பொழுது பாதிக்கப்பட்டது ஒரு பெரிய குடும்பம். ஒரு அருமையான பெண்மணி தன் உயிரை மாய்த்து கொண்டார் என்றால் அது மிக மிக சிந்திக்க வேண்டிய ஒன்றுதான். இன்றைய உலகம் வேகமாக செல்வது போலவே தொழில்நுட்ப வளர்ச்சி நம்மை எங்கேயோ கொண்டு செல்கிறது. இதில் முக்கியமானது வலைத்தளம். அதாவது எப்போதும் நம் கையில் இருக்கிறதே செல்போன். இன்றைய மனிதர்கள் தனக்கு ஏற்படும் உணர்ச்சிவசமான நிலைகள், டென்ஷன் என்பார்களே, மன அழுத்தத்தை போக்குவதற்காக உடனடியாக செல்போனை கையில் எடுத்து விடுகிறார்கள். அதில் வரும் காட்சிகள் தற்காலிகமாக கொடுக்கும் அந்த கொஞ்சம் விடுதலையை அவர்கள் தனக்கு சாதகமாக ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். கடைசியில் கட்டுப்பாடுகளை மீற ஆரம்பிக்கிறார்கள். எங்கள் மருத்துவமனைக்கு ஒருவர் வந்தார். அவர் தீராத செல்போன் அடிமை. அவர் இந்த பழக்கத்திலிருந்து நான் வெளிவர வேண்டும், உடனடியாக ஒரு சில கட்டுப்பாடுகள் கொடுங்கள் என்று சொன்னார். நான் அவருக்கு சொன்ன ஒரே ஒரு சிறு கட்டுப்பாடு தான் உங்களுக்கும் அது பயனாகும் என்று நான் நினைக்கிறேன். பலர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யூடியூபில் எடுத்த உடனே ஷார்ட்ஸ் என்ற ஒன்றை பார்ப்பார்கள். இதில் தான் அது அவர்கள் இழுத்துக்கொண்டே செல்லும். ஏனென்றால் குறைந்த ஒரு நிமிடத்தில் அதனில் ஆசைகளை தூண்டிவிட்டு உங்களை பார்க்க சொல்லும், ஒரு கட்டுப்பாடுகளை மீறச் சொல்லும் ஒரு சரியான யுக்தி அது. நான் அவரிடம் சொன்னேன், முதலில் அந்த ஷார்ட்ஸ் பார்ப்பதை முதலில் நிறுத்துங்கள், மற்றது பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்றேன். அவர் அதை சரி என்று சொல்லிக் கொண்டு சென்றார். சில நாட்கள் கழித்து வந்தார். என்னிடம் சொன்னார், சார், நான் இப்போது செல்போனை அதிகமாக பயன்படுத்துவதில்லை. ஏனென்று சொன்னால் நான் முதலில் அகப்பட்டு கொண்டது இந்த ஷார்ட்ஸில் தான். இதை இப்போது நான் நிறுத்திக் கொண்டேன். நான் இப்போது செல்போனை அதிகமாக எடுப்பதில்லை என்று சொன்னார். காரணம், முதல் கண்ணி என்பார்கள், முதல் வலை. அந்த வலையானது சிறு சிறு பழக்கங்களாக தான் இருக்கும். அந்த சிறு சிறு பழக்கங்கள் உங்களுடைய பெரிய கட்டுப்பாடுகளையும் உடைத்தெறியும் என்பதில் கவனமாக இருங்கள். பொதுவாக ஒரு பழக்கம் உங்களை விட்டு செல்லாமல் பிடிவாதம் பிடிக்கும். காரணம், உங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு உங்கள் ஆழ்மனம் முழுவதும் ஆணி அடித்தார் போல் அந்த பழக்கம் பதிந்திருக்கும். நாம் ஒரு பழக்கத்தை விடுவதற்கு நினைப்போம், சபதமெல்லாம் எடுப்போம், பல கட்டுப்பாடுகளை விதிப்போம். ஆனால் சூழ்நிலைகளை ஆழ்மனம் கொண்டு வந்துவிடும். நீங்கள் மீண்டும் மீண்டும் தவறுவதை அந்த ஆழ்மனமானது வேடிக்கை பார்க்கும். இது மிக ஆச்சரியமாக இருக்கும். ஆழ்மன ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் பொழுது பலவிதமான ஆழ்மன சூழ்ச்சிகளை கண்டு நான் வியந்திருக்கிறேன். காரணம், நமக்குள்ளே இருக்கும் மிகப்பெரிய ஆபத்து ஆழ்மனம்தான். காரணம், ஆழ்மனதிற்குள் பதிந்திருக்கும் பெரும்பான்மையான உணர்ச்சிகள், பெரும்பான்மையான பதிவுகள் எதிர்மறையானவைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆழ்மனதிற்கு இது கட்டுப்பாடு இல்லை, இது கட்டுப்பாடு இல்லை என்பதெல்லாம் தெரியாது. அழுத்தமான உங்கள் விருப்பங்களை, கட்டுப்பாடுகளை மீறி அவைகளை நிறைவேற்ற ஆழ்மனம் உங்களுக்கு உதவி கொண்டே இருக்கும். அதில்தான் மிக மிக எச்சரிக்கை தேவை. தனிமனித உறவுகளில், கட்டுப்பாடுகளில் நாம் எதிர்பார்க்காத விளைவுகள் வந்துவிடும். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் எங்கள் மருத்துவமனையில் நடந்தது. என்னிடம் ஒரு பெண்மணி தன் மகனை அழைத்து வந்தார். அவரது உறவுக்காரர் வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை மனதில் கொண்டு அவர் தன் மகனை வெளியே விடாமல் வீட்டிலேயே வைத்திருக்கிறார். வெளியே சென்றால், பிறரிடம் பழகினால் கெட்டு விடுவாய் என்பதுதான் அந்த தாயாரின் முதல் கட்டுப்பாட்டின் முதல் காரணம். மகன் தன் தாயின் கட்டுப்பாடுகளுக்கு தலையசைத்தான். கட்டுப்பாடு ஓரளவிற்கு இருக்கலாம், அளவிற்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை அறியாமல் அந்த பெண்மணி தன் மகன் மீது கட்டுப்பாடுகளை வைத்துக் கொண்டே இருந்தார். மொத்தம் எத்தனை வருடம் தெரியுமா? 7 வருடங்கள். மகனின் இன்றைய நிலை, தாயாரின் அதிக கட்டுப்பாடுகள் மன அழுத்தத்தை தந்ததன் காரணமாக அந்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல்
ஒரு நாள் தன் தாயாரை கை நீட்டி அடிக்கும் நிலைக்கு அவன் உள்ளானான். தாயார் அதிர்ந்து போனார். இன்னொரு இளைஞனை அழைத்து வந்தார்கள். அவனுக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் எல்லாம் விதித்தார்கள். அவன் என்ன செய்வான் தெரியுமா? இதேபோல் தாயாரை அடிப்பான், தந்தையை தீய வார்த்தைகளால் பேசுவான், யாருக்கும் அடங்கவே மாட்டான். தன்னுடைய அறைக்கு சென்று கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே இருப்பான். தாயும் தந்தையையும் பழி வாங்க வேண்டும் என்று ஆன்லைன் கேமில் அதிகமான கவனம் செலுத்தினான். தாய் தந்தையர் பொறுக்க முடியாமல் எங்கள் மருத்துவமனைக்கு வந்தார்கள். இப்போது அவன் சரியாகிவிட்டான். பலர் கட்டுப்பாடுகளை மீறுவதற்கு முக்கிய காரணங்கள் பிறரை பார்த்து ஒப்பிட்டு நாமும் அவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று ஆழ்மனதில் ஆசையை வளர்த்து விட்டது விளைவாக கட்டுப்பாடுகளை இவர்கள் மீறுவார்கள். சமீபத்தில் நான் நாளிதழில் படித்த ஒரு சம்பவம். ஒரு இளம்பெண் தனக்கு செல்போன் வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தினால் அந்த ஆர்வத்தினை ஆழ்மனதில் அதிகமாக பதித்ததின் காரணமாக அவள் அறிந்த ஒரு மூதாட்டியின் வீட்டுக்கு சென்று அந்த மூதாட்டியை தாக்கி அவரிடமுள்ள நகையை பறித்து கொண்டு அதை ஒரு அடகு கடையில் வைத்து அதன் மூலம் செல்போன் வாங்க முயன்றிருக்கிறார். காவல்துறை கைது செய்தது. இந்த ஆசையானது கட்டுப்பாடுகளை மீற வைக்கிறது. ஒரு இளம்பெண் சற்று தாமதித்திருக்கலாம், ஆனால் இவர் தன்னுடைய தோழிகளை ஒப்பிட்டு பார்த்து அந்த ஆசைகளை வளர்த்து தனக்கும் செல்போன் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசையினால் தனக்குரிய சுய கட்டுப்பாட்டை மீறியதினால் அவர் நாளிதழ் வரைக்கும் அவருடைய பெயர் வரவும் அவரை கைது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவர் மாட்டிக்கொண்டார் என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. நம் மனிதர்கள் விரும்புவது அதிகப்படியான சுதந்திரம். வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் என்று இந்த சுதந்திரத்தையும் நமக்கான உரிமைகளையும் ஒரு எல்லைக்குள் வைத்துவிடாமல் தன்னை மீறி சமூக கட்டுப்பாடுகளையும் மீறும் பொழுதுதான் மனிதன் தன்னிலை மறந்து விரும்பத்தகாத விளைவுகளையும் ஏற்று காரணமே புரியாமல் தேவையில்லாத முடிவுகளுக்கு சென்று விடுகிறார்கள். கட்டுப்பாடுகளில் மனம் உடன்பட்டு வராத நிலையில் வேறு பழக்கங்களுக்கும் மனம் தாவிவிடுகின்ற நிலையும் ஏற்படுகிறது. இதற்கு உதாரணம் சொல்ல போனால் போதை பழக்கங்கள். சமூக கட்டுப்பாடுகள் மற்றும் குடும்ப கட்டுப்பாடுகளை ஏற்க மறுக்கின்ற மக்கள் தன்னுடைய சுய வளர்ச்சி, தன்னுடைய சுய நலம் இவைகளை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு சமூக கட்டுப்பாடுகளையும் குடும்ப கட்டுப்பாடுகளையும் மீறும் பொழுதுதான் தகாத விளைவுகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஆசை 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 அது பேராசையாகும் பொழுது விவிதமான கட்டுப்பாடுகளை மீறச் செய்கிறது. அதனால் பலவிதமான விளைவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இந்த செய்தியை பாருங்கள். ஒரு அழகான தம்பதியர், அவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு மகள். இந்த தம்பதியர் கடன் வாங்கியிருக்கிறார்கள். காரணம், தொழில் செய்திருக்கிறார்கள். தொழிலில் அவர்கள் எதிர்பாராத நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு விதமான நஷ்டம், ஒரு விதமான இழப்பு என்று வந்தால் நாம் உடனே அதற்கு தகுந்த நிபுணர்களையோ பக்கத்தில் இருக்கிற அனுபவம் வாய்ந்த பெரியவர்களையோ பார்த்து பேசி தகுந்த ஆலோசனைகளை பெற்றிருக்க வேண்டும். இதை நாம் செய்வதில்லை. உடனடியாக கடவுளிடம் சென்று முறையிடுகிறோம், ஆன்மீகவாதிகளிடம் செல்கிறோம், ஜோதிடரிடம் செல்கிறோம். இப்படி பலவிதமான நபர்களிடம் செல்லும் பொழுது நமக்கு தகுந்த ஆலோசனைகள் நமக்கு கிடைப்பதில்லை. நாம் எல்லாம் அமானுஷ்ட சக்தி என்ற ஒன்றையே நம்பிக்கொண்டு ஓடுகின்ற ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம் என்றால் இந்த கட்டுப்பாடுகள் நம்மை மீறுகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் அப்படிதான், கடன் அதிகமாக இருக்கிறது, இதை தீர்க்க வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதித்து இருக்கிறார்கள், ஆனாலும் முடியவில்லை. இந்த தம்பதியரில் அந்த பெண்மணி ஒரு நல்ல ஒரு வேலையில் இருந்து இருக்கிறார், கணவனும் ஒரு நல்ல ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறார். இவர்களை நம்பி இருக்கிற அந்த குழந்தை, அந்த சிறு மகள் மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்கிறாள், இவர்களுக்குள்ள பிரச்சனைகளோ குழப்பங்களோ தெரியாமல். ஆனால் இந்த தம்பதியர் ஒரு நாள் முடிவெடுக்கிறார்கள், நாம் தற்கொலை செய்து கொள்ளலாமே என்று. இவர்கள் தவறான ஒரு முடிவெடுத்துக் கொண்டார்கள். இதற்கு அந்த சிறுமகள் என்ன பாவம் செய்தால் இவர்கள் அவளையும் கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்டார்கள். இது பல இடங்களில் இந்த கட்டுப்பாடுகளை மீறி மீறி நடக்கிறது. இப்படிப்பட்ட தற்கொலைகள் நடக்கக்கூடாது. இவர்கள் கொலையாளிகளாக தற்கொலை செய்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது சரியில்லை என்பதை நாங்கள் இந்த பதிவின் மூலம் வலியுறுத்த விரும்புகிறோம். நண்பர்களே, உங்கள் கட்டுப்பாடுகளை உங்களுக்கு நீங்களே அமைத்துக் கொள்ளுங்கள். அதையும் உடனே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் சிறிது சிறிதாக கொண்டு வாருங்கள். செல்போன் அதிகம் பார்க்கிறீர்களா? நான் முதலில் குறிப்பிட்டது போல் ஷார்ட்ஸ் பார்ப்பதை நிறுத்திவிடுங்கள். இது எளிதாக உங்களது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். சிறு தீய பழக்கங்களிலிருந்து விடுபட முடியவில்லையா? சிறிது சிறிதாக உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மனப்பயிற்சிகளை செய்ய ஆரம்பியுங்கள். மனப்பயிற்சிகள் என்றால் மூச்சு பயிற்சி, தியானம், புத்தக வாசிப்பு என்ற மனப்பயிற்சிகளை நீங்கள் ஆரம்பியுங்கள். கோபம் அதிகமாகி உங்கள் கட்டுப்பாடுகளை இழந்து விடுகிறீர்களா? பிறர் மீதான உங்கள் கட்டுப்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் பெரும் கட்டுப்பாடுகள் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தும். எதிர்பார்ப்புகள் அவசரத்தை கொண்டு வரும். அவசரம் தேவையில்லாத நிகழ்வுகளுக்கு காரணமாகிவிடும். சமூகம் நமக்கு விதித்த கட்டுப்பாடுகளை தவறாமல் கடைபிடியுங்கள். காவல்துறை கட்டுப்பாடுகளை கடைபிடியுங்கள். நம் கட்டுப்பாடுகளை நாம் மீறினால்
நமக்கு தான் நஷ்டம். மொத்தத்தில் கட்டுப்பாடு என்பது மீறப்படும் பொழுது அது நம்மையே திருப்பி வந்து தாக்கும் பூமரங் போன்று பல விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும். என்றும் நலமுடன் தேவையான கட்டுப்பாடுகளுடன் உங்களுடைய வாழ்க்கை வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, நமது சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய தொடர்ந்த ஆதரவுகள் என்றும் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம்.